எம்எஸ்வி அவர்களுடைய கம்போசிஷனில் நீங்கள் பாடிய பாடல்கள், அதாவது அவருடைய ஃபீலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பாடுறீங்க அப்படின்ற இது, அதே ஃபீல் இசை ஞானி அவர்களுடைய பாடல்கள் நீங்கள் பாடும்போது அப்படியே அவருடைய கம்போசிஷனுக்கு பிளெண்ட் ஆகி உங்கள் குரல் அது அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும்ண்ணா. அப்படி பார்த்தா எம்எஸ்வி அவர்கள், இப்படி பார்த்தா இசைஞானி அவர்கள், எது அதாவது தந்தை ஸ்தானத்துல எம்எஸ்வி அவர்கள், பையன் ஸ்தானத்துல இசைஞானி அவர்கள். கிரேட் கம்போசர்ஸ். கண்டிப்பா. அதாவது உங்களுடைய வாய்ஸ் பிளெண்ட் ஆகிற விதம் பார்க்கும்போது அவங்களுடைய கம்போசிஷன் வாய்ஸ் தெரிஞ்ச எப்படி வாய்ஸ் எப்படி இருக்கு நினைச்சு அப்படி கம்போஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பிச்சிங் கரெக்டா எப்படி வாய்ஸ், அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கு அது கரெக்டா ஜட்ஜிங், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸ்ருதி எல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுக்குறாங்க. அப்போதான் அந்த ஃப்ளேவர், அந்த டைனாமிக்ஸ் ஒவ்வொரு வாய்ஸில் அந்த அப்படி அந்த உருகி போய் அந்த மானே அப்படின்னு கூப்பிடும்போது என்ன அவ்வளவு சுகமா இருக்கும். நானே